ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா கார்லிங் பில் தான் செய்ய போகிறோம். ஓகேவா? வீட்டுக்கு முன்னாடி கதவுல வைக்கிற மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகேவா? அது கார்லிங் பில் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துற பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம என்னென்ன பொருள் எடுத்துருக்கோன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு அட்டை ஒன்று எடுத்தாச்சு. ஓகேவா? இது வந்துட்டு என்ன அட்டைன்னா காலாண்டர் தான். காலாண்டரில் அந்த பேக்கில் இருக்கிறது அதை வந்துட்டு நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இண்டிகேட்டர் ஒன்று எடுத்திருக்கோம். அடுத்து பேட்ரி, ஹெச்டபிள்யூ பேட்ரி. அடுத்து சுவிட்சு ஒன்று எடுத்திருக்கோம். பவுச் ஒன்று எடுத்திருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் கட் பண்ணி தான் நம்ம எப்படி ஒரு கார்லிங் பில் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இண்டிகேட்டர் எடுத்துக்கலாம். இண்டிகேட்டர் எடுத்துகிட்டு நம்ம இதை ஒட்டிக்கலாம். அதுக்கு பின்னாடி ஒரு டேப்பாட்டம் இருக்குது, அந்த டேப்பை முதல் எடுத்துக்கிறேன். பாருங்க, எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம க்ளூகன் போட்டு இதை ஒட்ட போகிறோம். க்ளூகன் எடுத்துக்கலாம். க்ளூகன் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பாருங்க, நல்லா பார்த்துக்குங்க, இந்த சைல் மேலே தான் ஒட்ட போகிறோம். அதனால் நம்ம மேலே வந்துட்டு க்ளூகன் வச்சு நம்ம கம்மு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணோடனே இதை வந்துட்டு அப்படியே கொண்டு போய் இது மேலே ஒட்ட வைக்க போகிறோம். ஓகேவா? இதே மாதிரி நம்ம ஒட்ட வச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஹெச்டபிள்யூ பேட்டரியில் வந்துட்டு எப்படி நம்ம ஹெச்டபிள்யூ பேட்டரியும் நம்ம சுவிட்சையும் ஒன்றா ஒட்ட வைக்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹெச்டபிள்யூ பேட்டரி எடுத்துக்கோங்க. ஹெச்டபிள்யூ பேட்டரியிலேருந்து சுவிட்சுக்கு, அதாவது இதாக பாருங்க, இந்த மாதிரி ஒட்டணும். இதாக பாருங்க, இந்த மாதிரி ஒட்டணும். ஓகேவா? ஹெச்டபிள்யூ பேட்டரி அதை ஒட்டி அப்படியே சுவிட்சு. ஓகேவா? இது ரெண்டையும் ஒன்றா ஒட்டினீங்கன்னா நம்மளுக்கு சுவிட்சு ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அதனால் நம்ம ரெண்டையும் ஒன்றாவே ஒட்டிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இது க்ளூகன் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ளூகன் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி சுவிட்சை ஒட்டிக்கலாம். பாருங்க, சுவிட்சை ஒட்டுறேன். சுவிட்சை ஒட்டியாச்சு. இதாக பார்த்துங்க, சுவிட்சை ஒட்டியாச்சு. இது மாதிரி தான் நீங்கள் ஒட்டிக்கணும். ஒட்டினதுக்கு அடுத்து இதில் வந்துட்டு எப்படி நம்ம ஒட்டுறதுன்னு பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கும். இதில் வந்துட்டு எப்படி ஒட்டுறதுன்னா நம்ம இதை பாருங்க, இப்படி மேலே பார்த்த மாதிரி. ஓகேவா? இப்படி பார்த்த மாதிரி சுவிட்சு வந்துட்டு இங்கே தான் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி. ஓகேவா? அதனால் நம்ம இப்படி ஒட்டிக்கலாம். க்ளூகன் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கம்மை அப்ளை பண்ண உடனே அதே மாதிரியே ஷேஃபில் போய் ஒட்டிக்கிறோம். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இண்டிகேட்டரில் வந்துட்டு 2 ஒயர் வரும். ஓகேவா? ரெட் கலர் ஒயரையும் பவுச் எடுத்தோம் பார்த்தீங்களா, பவுச்சில் இருக்கிற ரெட் கலர் ஒயரையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ரெட் கலர் ஒயரு பவுச்சில் இருக்கிறது, இது ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. பிளாக் கலர் ஒயரும். ஓகேவா? அடுத்து நம்ம பவுச்சிலேருந்து எடுக்கிற பிளாக் கலர் ஒயரையும் நம்ம வந்துட்டு சுவிட்சோட கனெக்ட் பண்ணணும். அதனால் நம்ம இன்னொரு ஒயர் வந்து எடுத்துக்கலாம். இது ஒயர் வந்துட்டு நம்மளுக்கு பத்தாது, அதனால் வந்துட்டு நம்ம இன்னொரு ஒயர் எடுத்துக்கிறது. கொஞ்சம் நம்ம லென்த்தாக ஒயர் வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ லென்த்தாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ நம்ம வந்துட்டு நல்லா பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் பாருங்க, இதுலேருந்து துக்குலேருந்து லைட்டாக ஒயர் எடுத்துக்கிறேன். லைட்டாக ஒயர் எடுத்தால் போதும், இது ரொம்பலாம் பெருசாலாம் தேவையில்ல. இதாக பாருங்க, இந்த லைட்டாக. ஓகேவா? அவ்வளோதான் ஒயர். அதே பிளாக் கலர் ஒயர் தான் எடுத்திருக்கேன். இதாக பாருங்க, இண்டிகேட்டர்லேருந்து பிளாக் கலர் ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கிட்டு அடுத்து இண்டிகேட்டர்லேருந்து பிளாக் கலர் ஒயர் ஜாயின் பண்ணுறோம் பாருங்க. ஜாயின் பண்ண உடனே அதே மாதிரியே நம்ம வந்துட்டு சுவிட்சோட ஒரு ஒயரை கனெக்ட் பண்ண போகிறோம். சுவிட்ச்லேயும் அதே மாதிரியே 2 ஒயர் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா சுவிட்சில் போயிட்டு நம்ம அதே மாதிரியே 2 ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதை பாருங்க, சுவிட்ச் இது தான். சுவிட்சில் போயிட்டு நம்ம கனெக்ட் பண்ணுறோம் பாருங்க, நல்லா பார்த்துக்குங்க. இதை பாருங்க, இங்கே 2 இது இருக்குதா. இதை பாருங்க, 1 1
2 ஓகேவா. இது 2லையும் தான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். இண்டிகேட்டர்லேருந்து ஒரு ஒயரையும் இண்டிகேட்டர்லேருந்து ஒரு ஒயர் எடுத்தாச்சு. அதே மாதிரியே கனெக்ட் பண்ணுறோம் பாருங்க. இண்டிகேட்டர்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து கனெக்ட் பண்ணியாச்சா. அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணுறோம்னா பவுச்சிலேருந்து ஒரு ஒயர் எடுத்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா. பவுச்சிலேருந்து இப்போ ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். பாருங்க பவுச்சில் இருக்கிற பிளாக் கலர் ஒயர் அதே தான். ரெட் கலர் ஒயரை அதோட இண்டிகேட்டரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் இருக்கிற ஒயரை மட்டும் நம்ம லைட்டாக நம்ம வந்துட்டு சுவிட்சோட கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஓகேவா. ஒரு ஒயரை சுவிட்சோடையும் இன்னொரு பிளாக் கலர் ஒயரை அதையும் சுவிட்சோடையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஓகேவா. இது 2ஐயும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சுன்னா பாருங்க இப்போ கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. கனெக்ட் பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு ப்ராஜெக்ட் நம்ம ஒர்க்கே முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்து கதவுல செட் பண்ணுறது தான் ஒர்க்கு. இதுக்கு நம்ம டிசைன் கொடுக்குறதெல்லாம் கொடுத்துக்கலாம் ஓகேவா. நம்ம டிசைன் கொடுக்குறதெல்லாம் எப்படின்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க பார்த்துங்க சுவிட்சோட அதே மாதிரியே கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம சுவிட்சோட கனெக்ட் பண்ணியாச்சு ஓகேவா. பாருங்க இதே மாதிரியே தான் கனெக்ட் பண்ணணும். இதே மாதிரியே கனெக்ட் பண்ணி நம்ம சுவிட்சோட கனெக்ட் பண்ணியாச்சு ஓகேவா. இப்போ வந்துட்டு நம்ம க்ளூகன் போட்டு அதை 2ஐயும் ஒட்டிக்கலாம். சுவிட்சோட கனெக்ட் பண்ணது 2ஐயும். இப்போ வந்துட்டு நம்ம சுவிட்சோட கனெக்ட் பண்ணது 2ஐயுமே நம்ம க்ளூகன் போட்டு ஒட்டியாச்சு. அடுத்து நம்ம வந்துட்டு பவுச்சோட நம்ம வந்துட்டு இதை பவுச்சை வந்துட்டு பேட்டரியோட கனெக்ட் பண்ணிக்கலாம். பவுச் எடுத்துகிட்டு போயிட்டு பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணோடனே நம்மளுக்கு சவுண்டு வரல. இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டு வரும். இண்டிகேட்டர் ஆன் பண்ணோடனே ஓகேவா. இண்டிகேட்டர் அதே மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணோடனே சவுண்டு வராது. இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே சவுண்டு அதிகமாக வரும் ஓகேவா. வீட்டோட கதவுல ஓகேவா. இது கம் வந்து எடுத்துக்கிச்சு, அதனால் நம்ம மறுபடியும் நல்லா போட்டு ஒட்டிக்கலாம் ஓகேவா. பாருங்க அவ்வளோதான் ஒட்டியாச்சு. இப்போ இதை டிசைன் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம் ஓகேவா. டிசைன் பண்ணுறதெல்லாம் இருந்தால் பண்ணிக்கலாம், பண்ணாட்டி கூட பரவாயில்ல, நீங்கள் அப்படியே கொண்டு போய் ஒட்டிக்கலாம் ஓகேவா. இதே மாதிரி நம்ம வீட்டு கதவுல போய் ஒட்டிட்டோம்னா நம்ம ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு ஓகேவா. பாருங்க இது மாதிரி ஒயர் தூக்கிட்டு இருந்துச்சுன்னா இதெல்லாம் போட்டு நீங்கள் க்ளூகன் போட்டு ஒட்டிடலாம். பாருங்க இப்போ ஓட்டுறோம் பாருங்க. இது மாதிரி நீங்கள் க்ளூகன் போட்டு ஒட்டிக்கிட்டீங்கன்னா ஒயர் வந்துட்டு நம்மளுக்கு தூக்காது ஓகேவா. நம்மளுக்கு ஒயர் தூக்காட்டி நம்ம ஈஸியாக அடுத்தடுத்த டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நீட்னஸ் இருக்கும் ஓகேவா. நம்ம பண்ணுறதுக்கு நீட்னஸ் ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம இது க்ளூகன் போட்டு நம்ம இதை ஒட்டிக்கிறோம். க்ளூகனில் அதே மாதிரியே கையை வச்சிடாதீங்க கம்மு போட்டோடனே, ஏன்னா கை சுடும். அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம ஒட்டிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஒட்டியாச்சு. அடுத்து இந்த பிளாக் கலர் ஒயரையும் ஒட்டிக்கலாம். பிளாக் கலர் ஒயரையும் நம்ம ஒட்டிக்கிறோம் பாருங்க, எப்படி ஒட்டன்னு பாருங்க. ரெட் கலர் ஒயரையும் ஒட்டலாம். எல்லா கலர் ஒயரையும் நம்ம ஒட்டியாச்சு. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு நீட்னஸ் வந்துருச்சு ஓகேவா. இதை வந்துட்டு நம்ம மேலே இப்போ வந்துட்டு டேப் போட்டுக்கலாம் ஓகேவா. நம்ம நீட்னஸ்க்காக டேப் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. இதை ஃபுல்லாக நம்ம டேப் அடித்து இப்போ உங்களுக்கு காமிச்சிடறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க. ஃபுல்லாமே முடிச்சாச்சு. பார்த்துக்குங்க எல்லாமே ஃபுல்லாமே முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு ஃபுல்லாமே நம்ம டேப் போட்டி ஃபுல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு ஓகேவா.
பாருங்க அவ்வளோதான். நம்ம காலிங் பெல் வந்துட்டு ஃபுல்லாமே நம்ம முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஆன் பண்ணி பார்த்தலாமா? ஆன் பண்ணால் நம்மளுக்கு சவுண்டு வருது பார்த்தீங்களா? ஆனு ஆஃபு ஓகேவா? இது ஆனு. பாருங்க பார்த்துக்குங்க, நம்ம வீட்டு கதவுல வந்துட்டு இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்த்தலாமா? பாருங்க ஆன் பண்ணால் சவுண்டு கேட்குது, ஆஃப் பண்ணால் சவுண்டு கேட்காது ஓகேவா? பாருங்க ஆன் பண்ணியாச்சு, ஆஃப் பண்ணியாச்சு ஓகேவா? கைஸ் நம்ம வந்துட்டு சேனல் பேர் வந்துட்டு மாற்றிருக்கோம். என்ன சேனல் பேர்னா வலுவாக பண்ணுறோன்ட்டு ஓகேவா? இந்த சேனல் பேர் நல்லா இருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா? இதே மாதிரியே நம்ம வேறு ஏதாவது பேர் வைக்கலாம்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேனல் பேரை வந்துட்டு மாற்றிக்கலாம் ஓகேவா? இந்த வீடியோ மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.